ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கருப்பு உளுந்த வச்சு தக்காளியும் வச்சு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்துட்டு தோசை, இட்லி, சாதம் இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு கடாயில் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ காய்ந்த மிளகா சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேங்க. நல்லா வறுபட்டதும் எடுத்துக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்து வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபட்டும் வாசனை வரும். அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி டைமில் எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து அதே கடாயில் 15 பல்லு சின்ன வெங்காயம், 8 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லட்டினா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 3 மீடியம் சைஸு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். சப்போஸ் பழுத்த தக்காளி இல்லைன்னா கூடவே கொஞ்சமாக புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா குயிக்காக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதும் அரைச்சிக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் முதல்ல வறுத்த காஞ்ச மிளகாயும் உளுந்தையும் அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அரைச்சி நல்லா திக்காக இந்த மாதிரி சட்னி ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்லேயும் உளுந்து சட்னி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.